ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். இசைஞானி இளையராஜா சமீப காலங்களில் தன்னுடைய அனுமதி இல்லாமல் தான் இசையமைத்த பாடல்களை புது இசையமைப்பாளர்கள் தங்களோட படத்தில் பயன்படுத்திட்டு வர்றது தொடர்பாக வழக்கெல்லாம் போட்டுட்ருக்காரு. இது தொடர்பாக இசைஞானி இளையராஜா அவர்கள் பண்ணுறது சரி தப்பு அப்படின்னு பலரும் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. ரீசெண்டாக அஜித்குமார் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி படத்தில் இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் பயன்படுத்தினது தொடர்பாக 5 கோடி ரூபாய் நஷ்டீடு தரணும் அப்படின்னு அவர் தயாரிப்பு நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. 7 கோடி ரூபாய் சம்பளம் தந்து இசையமைப்பாளரை நியமித்தும் அவங்க பாடல்கள் ஹிட் ஆகாமல் எங்கள் பாட்டை எடுத்து போடுறீங்க, அதுக்கு ரசிகர்கள் கைத்தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, அதுக்கு எங்களுக்கு கூலி தர வேண்டாமா அப்படின்னு இசையமைப்பாளர் கங்கை அமரன் பேசியிருந்ததும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில் இளையராஜா ராயல்டி கேட்ட விவகாரம் தொடர்பாக நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இளையராஜாவுக்கு எதிராக பேசுகிறவங்க பலரும் அவரை பணத்தாசை பிடிச்சவங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் அவதூறு கிளப்பிட்டு போயிடுறாங்க. இளையராஜா பணத்தாசை பிடிச்சவர் கிடையாது. அவர் பல பேருக்கும் சம்பளமே வாங்காமல் இசையமைச்சு கொடுத்துருக்காரு. பல ஹீரோக்களை உருவாக்கியிருக்காரு. அவர் கேட்குறதெல்லாம் என் பாடல்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்கிட்ட அனுமதி கேளுங்க அப்படிங்கிறது தான். ஒரு இசையமைப்பாளருக்கு தன்னுடைய பாடல்கள் குழந்தை மாதிரி அப்படின்னு விஜய் ஆண்டனி இளையராஜாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு.